அனைத்து உலக சொந்தங்களுக்கும் வணக்கம். நம்முடைய ஒவ்வொரு பதிவும் பார்த்துட்டு இருப்பீங்க. வீச்சு முறைகள், பாவலா முறைகள், அடிமுறைகள் எல்லாம் ஒவ்வொரு விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி புதுசாக என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே இப்போ சென்ற பதிவில் பார்த்துருப்பீங்க, ஒரு 6 படை வீச்சுன்னு சொல்லிட்டு வேகமான முறையில் செய்யக்கூடிய முறைகளை பார்த்துருப்பீங்க. சில நேர்கள் விருப்பத்துக்கு எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் மெதுவான முறையில் செஞ்சு காமிங்க, அதை பயிற்சி பெறணும்னு சொன்னாங்க. அப்படின்னுக்காண்டி மெதுவான முறையில் செஞ்சு காமிக்க சொன்னாங்க. இப்போ உங்களுக்காக மெதுவான முறையில் செய்வது எப்படி, ஒரு திசையில் செஞ்சு காட்டுறோம். மெதுவான முறையில் எப்படி செய்யுதுன்னு பாருங்கள். இந்த 6 படை வீச்சில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோல் உருட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது தோல் உருட்டு 2 வகை உண்டு. ஒன்று வலது தோல் உருட்டு, இன்னொன்று இடது தோல் உருட்டு. இன்றைக்கி நம்ம போகக்கூடிய 6 படை வீச்சில் வலது தோல் உருட்டு மட்டும் வரும். அது எப்படி நல்லா கவனிங்க. இந்த தோல் உருட்டு பெரிய விஷயமே ஒன்றும் கிடையாது. உடம்பை கொஞ்சம் முன்பக்கமாக குனிஞ்சு உங்களுடைய தோல் பட்டையினுடைய இந்த எலும்பு பகுதின்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஒரு எலும்பு உண்டு. இந்த 2 நடுவில் ஒரு சின்ன பல்ல உண்டு. இந்த இடத்துல தான் உங்களுடைய கம்பானது சுழலும், உருட்டணும். ஸோ நம்மளுடைய 6 படை வீச்சில் பார்த்தீங்கன்னா வலது தோலில் மட்டும்தான் உங்களுடைய உருட்டு இருக்கும். இப்போ தோல் உருட்டு மட்டும் பார்க்குறோம். தோள்பட்டை உருட்டு அல்லது தோல் உருட்டு பாருங்க, நல்லா கவனிங்க. அந்த தோல் உருட்டு மட்டும் பார்க்குறோம். இந்த பொசிஷன் நிற்கிறீங்க, நிலைக்கு வந்தாச்சு. இடது கால் முன்பக்கம் இருக்குது, வலது கால் பின்பக்கம் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு மேல்தார் போடுங்க. மறுபடியும் நல்லா கவனிங்க. ஒரு மேல்தார், அந்த மேல்தார் முடியும் போது வலது கால் முன்பக்கம் வைத்து, மறுபடியும் பண்ணுறேன் கவனிங்க. ஒரு மேல்தார் முடியும் பொழுது வலது கால் முன்பக்கம் வைத்து தோலின் பகுதி, நான் சொன்ன மாதிரி எலும்போடைய உள்பக்கம் உருட்டி ரோல் பண்ணும். இதை மிதமான வேகத்தில் பண்ணும்போது அந்த தோல் உருட்டு வரும். நல்லா கவனிங்க. ஒரு மேல்தார் போட்ட உடனேயே தோல் பக்கம் உருட்டி கேட்ச் பண்ணும். இந்த தோல் உருட்டு பண்ணும்போது இந்த ரோலிங் பண்ணிங் வரும்போது, நல்லா கவனிங்க. ரோலிங் பண்ணிங் வரும்போது பிடிக்க வேண்டிய முறையில் உங்களுடைய கைவிரல் இப்படி பொசிஷன் வச்சுக்கோங்க. இந்த பகுதியை மட்டும் வைத்து தான் பிடிக்கணும். மறுபடியும் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. ஒரு மேல்தார் வலது கால் முன்பக்கமாக வைத்து ரோலிங் கேட்ச் பண்ணிக்கோங்க. நல்லா கவனிங்க. இந்த ரோல் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுடைய உடம்பு பகுதியை கொஞ்சம் முன்பக்கமாக சாய்ச்சினா மட்டும்தான் அந்த தோல் உருட்டு எளிமையாக வரும். இது இடது தோல் உருட்டு, வலது தோல் 2 டைப் இருக்குது. வலது தோல் உருட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இந்த 6 படை வீச்சுக்கு தேவையானது உங்களுடைய வலது தோல் உருட்டு மட்டும்தான். இன்னொரு மாதிரி பண்ணுறா கவனிங்க. ஒரு மேல்தார் நல்லா குனிந்தவுடன் தோல் உருட்டுங்க. எளிமையான முறை மட்டும்தான். இந்த 6 படைச்சில் இது மட்டும்தான் சூட்சமான முறைகள். இது 6 படைச்சோட ஒரு பகுதி போடணும். நல்லா கவனிங்க. நிலை நின்றுக்கோங்க. 2 ஓரடி வச்சு வரும். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு வலது கை பக்கம் 1 ஓரடி வச்சு, நல்லா கவனிங்க. 1 ஒரு ஓரடி வச்சு, 2 ஒரு ஓரடி வச்சு, 3வது ஒரு மேல்தார் போட்டதுக்கப்புறம் வலது புகழ், இடது புகழ், அதுக்கப்புறமா நம்ம இன்னைக்கு போட்ட ஒரு தோல் உருட்டு, இறுதியாக ஒரு உக்கி முறை. நல்லா கவனிங்க. மறுபடியும் பண்ணுற, நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஓரடி வீச்சு. முதலாவதாக ஒரு ஓரடி வீச்சு பின்பக்கமாக, 2வது இடது கை புறமாக ஒரு ஓரடி வீச்சு, 3வது மேல்தார் முடித்ததுக்கப்புறம் ஒரு ஏறு புகழ், வலது ஏறு புகழ், அதன் பின்பு இடது ஏறு புகழ், இறுதியாக ஒரு தோல் உருட்டு. தோல் உருட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு உக்கி முறை போட்டதுக்கப்புறம் திசை மாறுவாங்க. இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா, அந்த தோல் உருட்டு முறைகள் எதுவும் சந்தேகம் இருக்குது, இல்லை இன்னும் கொஞ்சம் மிதமான வேகத்தில் போடணும், இந்த மாதிரி எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. ரொம்ப நன்றி.